விஸ்வாவஸ் வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2026 சனிக்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை நவமி திதியும் பகல் 1:40 மணி வரை உத்திராடம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகஸ்ரீசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், சனி, புதன், செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்தம், ரோகிணி, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கடன்களை அடைப்பதற்கு உகந்த தினம், கூடுதலாக மந்திர உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம், விவசாயம் மற்றும் உழவு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சனிக்கிழமை என்ற முறையில் பெருமாளை வழிபட, பொதுவாக திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் லக்னம் எதை சொல்லுகிறது? லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகளை சொல்லுகிறது. அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கும். லக்னத்தோடு குரு அல்லது சுக்கிரன், கூடுதலாக ஒளி பொருந்திய சந்திரன், இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று வலிமையாக தொடர்பு கொண்டிருந்தாலோ, 2 வலிமையாக தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த நபர் கொடுத்து வைத்தவராக இருப்பார். மேம்பட்ட பொருளாதார சூழலை கொண்டவராக இருப்பார். எல்லாவற்றிலும் உயர்நிலையை மிக விரைவில் எட்டக்கூடிய அளவில் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு உகந்த ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்பட்டு வெற்றிகரமான சூழல்களை மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய உயர்வுகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்ப்புகளும் முழுமையாக விலகக்கூடிய தினமாக இன்றைய தினத்தை சொல்லலாம். வலிமை வாய்ந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலுமே உற்சாகம் அதிகமாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆதரவான சூழலை கொடுக்கும். மனதளவில் சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக சுக்கிரனுடைய வலிமை கூடுதல் உற்சாகத்தை தரும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையாகவும் நிறைவாகவும் மேம்பட்ட சூழலோடும் வெற்றி பெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் மேன்மைகள் பொருந்திய நாளாக அமையிருக்கிறது. தடைகள் அனைத்தும் நீங்குகின்ற தன்மையில் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். எல்லா விதமான நலம் நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் சாதகமான தகவல்களாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பண வரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு குறிப்பாக பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். சக ஊழியர்களுடைய உதவியும் நிறைவாக கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை ஏற்படும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமானதாக இருக்கும். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு தடைகள் நீங்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு உயர்வான அனுகூலங்கள் தேடி வரும். அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த நாளாக எல்லோராலும் மதிக்கப்படுகிற புகழப்படுகிற தினமாக மேசத்துக்கு இன்றைய தினம் கீர்த்தி நிறைந்த நாளாக அமையப்போகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக அனுகூலங்கள், கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? ராசிநாதன் மறைந்து வலுவாக இருக்கிறார். கூடுதலாக ராசியினுடைய 11ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை ஒத்தி போடுவதும் தள்ளி போடுவதும் சிறப்பு. மூத்த சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. எந்த நிலையிலுமே சுயதொழில் சார்ந்த விஷயங்களில், புதிதாக தொழிலை விரிவாக்கம் செய்கிற விஷயங்களில் தடைகள் நீடிக்கவே செய்யும். கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலையும் உஷாராக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. நிதி மேலாண்மை மேம்படுவதற்கு, நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படுவதற்கு, சேமிப்பு சார்ந்த புதிய ஒரு சூழல்களை நீங்கள் இன்றைய தினம் ஆரம்பிப்பதே உகந்ததான முறையில் இருக்கும். கூடுதலாக எல்லா விதமான கிரக சூழல்களும் சற்று சாதகமில்லாத தன்மையில் இருக்கிறதால வீடு, வெளிவட்டாரம் அனைத்திலும் சற்று உஷாரான செயல்பாடுகளை மேற்கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதும் அனுகூலமும் நடப்பதற்கு பொறுமை அவசியம். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தளவு வியாபாரம் சிறப்படைவதற்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்கள் சற்று அனுகூலம் இல்லாமல் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் பெண்மணிகளுக்கு தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக இணைய வழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் மாற்றத்தை உணர்கிற நாளாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? குறிப்பாக 10ஆம் பாவகத்தில் ராசிநாதன் மிக பலவீனமாக இருக்கிறார். இருப்பினும் 11இல் சுக்கிரன், ராசியில் குரு, கூடுதலாக தனாதிபதி சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் பாவத் தொடர்புகளை பெறாமல் இருக்கிற சூழலில் இன்றைய நாளை சமாளிக்கிற வண்ணம் ஓரளவு பொருளாதார மேன்மைகளும் பொறுமையான செயல்பாடுகளும் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி அதற்கு பிறகு செய்வது எல்லா வகையிலும் அனுகூலங்களை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உற்சாகத்தை கொடுக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமில்லாத தன்மைகள் தோன்றும். தொழில் பங்குதாரர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. லாப சூழல்கள் கிடைப்பதில் சற்று தடைகள் இருக்கிறது. புதிய ஆர்டர்கள் பெறுவதிலும் கவனம் தேவை. அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணை மூலம் சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் ஆதாயங்கள் உண்டு. கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக மனதில் பதிய வைத்து அதன் மூலமாக சில அனுகூலங்களை பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கங்கள் மாறும்.
குறிப்பாக அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக சூழல்கள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? மாறுபாடில்லாத கிரக சூழல்கள். குறிப்பாக சந்திரன் 7ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய விரய பாவகத்தில் குரு இருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் பலவீனமான முறையில் சூரியன், புதன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் சாதகம் இல்லாமல் சஞ்சரிப்பது பூர்வீகம், தகப்பனார் வழி போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் சங்கடங்களை ஏற்படுத்தும். அதிலும் கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் போன்ற விஷயத்தை யோசித்து செய்வது நல்லது. வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவது சிறப்பு. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பண வரவு மேன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த அளவு பொருளாதார சூழல் உயர்வதற்கு சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வீர்கள். பணி இடங்களில் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பம் விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனைத்தும் நலமாக நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அரசியல்வாதிகள் சாதகமான சூழலை பெற இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலுமே எதிர்பார்ப்புகளும் உயர்வுகளும் ஒரு சேர அதிக முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்களும் செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? குறிப்பாக சிம்மத்தை பொறுத்தவரை தனித்த நிலையில் கேது ராசியில் இருப்பது, ராசிக்கு 11இல் குரு அமர்ந்திருப்பது, 7இல் ராகு, 8இல் சூரியன், சனி, செவ்வாய், புதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் வாகன பயணங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் போவது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக பார்க்கும் பொழுது அனைவரோடும் அனுசரித்து போவதும், வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் சுக்கிரன், 11இல் குரு போன்ற கிரக சஞ்சாரங்கள் உயர்வினையும் மேன்மையையும் உறுதியாக கொடுக்கின்ற அளவில் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய வகையில் மேன்மைகள் பொருந்திய தன்மையாக இருக்கிறது. எந்த நிலையிலும் உழைப்பிற்கு சிறிதும் அஞ்சாத சூழலோடு இன்றைய நாளில் செயலாற்றுவீர்கள். அஷ்டம சனி சில சங்கடங்களை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். சகோதரர் வகையில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். குறிப்பாக வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகளில் இழுபறியாக இருந்து வந்த சூழல்கள் மாறும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் நிதானமான சூழல் காணப்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களை யோசித்து செய்வது நல்லது. வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமாகலாம். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பதற்கான தன்மைகள் உண்டு. நிதானமாக இருப்பது வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அலங்கார பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்ற விற்பனை தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான மனநிலை காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும்.
எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்கும் தன்மைகளை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே சற்று ஏற்ற இறக்கங்கள் உள்ள தன்மையோடு சிம்மத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கூடுமானவரை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் இருக்கிறதான்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் பலவீனம். ஆனாலும் 8, 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பது அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொடுக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி தேய்பிரை நிலையில் இருக்கிறார். குடும்ப தன வாக்கு பாவகத்தை குரு பார்க்கிறார். பொருளாதார மேன்மைகள் உண்டு. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை ஒத்தி போடுவது நல்லது. சகோதர உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வது சிறப்பு. எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். நிதி மேலாண்மை சேமிப்பு சார்ந்த அளவுக்கு உயரும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஓரளவு பலிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அந்தஸ்து மேம்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்புகள் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உருவாகும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்கள் இனிமையான பேச்சின் மூலம் சில அனுகூலத்தை பெறுவீர்கள். ராசிநாதன் மற்றும் பலவீனமாக இருந்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் ஓரளவு நிம்மதியான சூழலை உங்களுக்கு கொடுக்கும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிறவர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்வீர்கள். எதிர்பார்த்த உதவியும் அதனால் நன்மையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்கக்கூடிய இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்திலிருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறி மகிழ்ச்சியான தன்மைகள் ஏற்படும். உறவுகள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் உண்டு. வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் உஷாராக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் அநேக நன்மைகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடக்கின்ற நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேறுபாடு நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு துன்பங்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமான அணுகுமுறைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியோடு மாபெரும் சுபர்களான குரு சுக்கிரன் தொடர்பு கடந்த 2 நாட்களாக வலிமை சேர்க்கிறது. அதே நேரத்தில் சந்திரன் 10 குடைய தொழிலுக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் திக்பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் பலவீனத்தை காட்டுகிறது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வருகிற சில சிக்கல்கள் தொடர்ந்து நீடிக்கவே செய்யும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். மனைவி வகை உறவுகளால் ஆதாயம் உண்டு. திருமணம் தடை ஏற்பட்டு வருகிற அன்பர்களுக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள், நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் வெற்றிகரமான பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஏற்றம் அடைகின்ற நாளாகவும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும், எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உருவாகும். நல்லது கெட்டது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். தொழில் வியாபார விருத்தி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் மேம்படும். குறிப்பாக குரு வலுப்பெற்றிருக்கிறதாலும் சுக்கிரனுடைய பார்வை சற்று மாறுபட்ட தன்மையில் இருக்கிறதாலும் தொழில்துறையினருக்கு அதிக முயற்சிக்கு பிறகு ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் நீங்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். பணியிடங்களில் கடுமையான அனுபவங்கள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது.
வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் பெரியோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது சிறப்பினை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு விரும்பிய அனைத்து விதமான அனுகூலங்களும் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உஷாராக இருப்பது நலம் பயக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேம்பட்டதொரு நல்ல சூழல்கள் உள்ள நாளாக துலாத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல்கள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருக்க, ராசியினுடைய 8, 6 நேற்றைய தினத்தைப் போலவே சுக்கிரன் இருக்க, 4 அமர்ந்திருக்கின்ற ராகுவும் தேய்பிரை நிலையில் மறைந்திருக்கின்ற சந்திரனும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நலம் பயக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். வாகன பயணத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். குறிப்பாக பொருளாதார மேன்மை உண்டு. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மிக நிதானமாக இருந்து வந்த சில காரியங்கள் வேகம் பிடிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எந்த ஒரு காரியத்தையும் பக்குவமாகவும் நிதானமாகவும் செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். எதிர்ப்புகள் விலகும். தடைகள் நீங்கும். குறிப்பாக மனதளவில் புதிய உற்சாகமும் தெம்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் ஆர்வம் செலுத்துவீர்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறை அமைப்புகளில் ஆதாயம் உண்டு. குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவிகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கவலைகள் விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு கவனமாக இருப்பது அனுகூலத்தை செய்யும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகுவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் யதார்த்தமான சூழலோடு ஆன்மீக தொடர்புகளும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் புதுமையை உணர்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உள்ள நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். எல்லாவற்றுக்குமான அனுகூலங்கள் இதிலேயே இருக்கிறது. 2, 3ஆம் பாவகங்கள் பலவீனமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரன். குடும்பம், தனம், வாக்கு, கொடுக்கல் வாங்கல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் நீடிக்கின்ற நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக 4 சூரியன், சனி, புதன், செவ்வாய் இந்த கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் சற்று சங்கடத்தை கொடுக்கும். வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள் உஷாராக இருங்கள். விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் ஏதேனும் நடக்கலாம். இளைய சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. அதே நேரத்தில் 2வது திருமண வாய்ப்பு அமோகமான முறையில் உள்ளது. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, கட்டிட வாடகை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற தொழில் அமைப்புகளில் ஓரளவு லாப சூழல்கள் மேம்படுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய விருப்பப்படுவீர்கள். முயற்சிகள் பலனளிக்கும். நிம்மதி உருவாகும். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். பணவரவு மேம்படும். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்களுக்கு அதற்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும். வருகிற வாடிக்கையாளர்களிடம்
நிதானமாக பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையிருந்து வந்த மன வருத்தங்களை நீக்கும். குழந்தைகளால் உற்சாகமான சூழல்கள் ஏற்படும். வழக்குகளில் சமாதானமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகள் பொறுமையாக செயலாற்றுவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரை திறமை வெளிப்படுகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் பிறக்கின்ற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவடைகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? மகர ராசியினருக்கு ராசிநாதன் ஒரு புறம் பலவீனம். கூடுதலாக தனஸ்தானத்தில் தனித்த ராகுவால் குடும்ப தன வாக்குபாவகம் பலவீனம். ஆனாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் ராஜயோகாதிபதி திக்பலம் பெற்றிருப்பதும் ராசியில் சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்தாலும் தனித்து இருப்பதுமான சூழல்ல தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் ஓரளவு அனுகூலம் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் ஏற்றமும் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத சில செயல்பாடுகளில் நிம்மதியான அணுகுமுறைகள் உருவாகும். அமைதியுடனும் சாந்தமாக பேசும் குணத்தோடும் எல்லா வகையிலும் கூடுதல் கவனத்தோடும் இருப்பதன் மூலமாக பண வரவு மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை ஒத்தி போடுவது சிறப்பு. குறிப்பாக தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பிரியம் உருவாகும். குடும்பத்தில் இயல்பான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தை கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வழக்கு விவகாரங்களில் அனுகூலம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் முழுமையாக விலகும். பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது, குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமும் அனுகூலமும் உண்டு. எல்லா வகையிலும் உயர்வுகள் நிறைந்த நாளாக மகரத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பிடத்தகுந்த மேன்மையோடு பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா வகையிலும் உற்சாகம் மேம்படும். உறுதித்தன்மை நிலைத்திருக்கும். கூடுதலாக தடைகள் அனைத்தும் விலகும். ராசியை குரு பார்க்கிறார். சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பாராத அளவில் சில உற்சாகமான அணுகுமுறைகள் உருவாகும். புத்தி கூர்மையோடும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் சற்று சங்கடமான சூழல்கள், கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் இல்லாத தன்மைகள் உருவாகும். கவனமாக இருங்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த எந்த விதமான ரகசியத்தையும் யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. எந்த விதமான சிக்கலையும் தீர்க்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். எந்த விஷயத்தையும் கவனமாக கையாள்வீர்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டு. சமூகத்தில் இருக்கிற முக்கிய உயர் நபர்களின் சந்திப்பும் உற்சாகமான அணுகுமுறைகளும் இன்றைய நாளில் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்வீர்கள். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அடையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சிறப்பு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது எல்லா வகையிலுமே மேம்பட்ட சூழலை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் இருக்கும். மனதில் ஒருவித கவலையும் இருந்து மறையும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் அன்பு செலுத்துவார்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் விருதுகளும் கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதிக்க இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு விரும்பிய நினைத்த அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உயர்வுகள் ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், கிரக அனுகூலத்தன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசி பலவீனம், ராசியினுடைய தன பாவகம் வலிமையாக இருக்கிறது. குடும்பம் தன வாக்கு பாவகம் சிறப்போடு சுக்கிரனுடைய இருப்பாலும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தேய்பிரை நிலையில் இருந்தாலும், சந்திரன் சர வீட்டில் இருப்பதும் ஓரளவு பொருளாதாரம், குடும்பம், தனம் சார்ந்த விஷயங்களில் நிறைவான சூழலையே கொடுக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். எல்லா வகையிலுமே சிக்கலையும் சங்கட்டங்களையும் கொடுத்து வந்த சில விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்களாக திகழ்வீர்கள். எதிலும் சிக்காமல் நழுவி செல்வீர்கள். குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் பெறப்போகிறீர்கள். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு விட்டுக் கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். பண உறவு திருப்தியை கொடுக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடிப்பீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றமான சூழலோடு இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பவர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவினர் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக செலவு செய்வதற்கான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எதிலும் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீர்கள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் நிறைந்த தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல சூழலை கொடுக்கின்ற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடம் நீங்குகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இழுபறிகள் விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.